ஹாய் ஆல். அந்த கீ ரைஸ் செஞ்சேன் இல்லைங்களா, அதுக்கு நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. எப்படி செய்து பார்க்கலாம். கீ ரைஸ்க்கு செம்மையாக இருக்குங்க, மறக்காமல் செஞ்சு பாருங்க. ஒன்லி கீ ரைஸ் மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கர்ட் ரைஸ்க்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். தேங்காய் எண்ணெயில் தான் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நான் இதில் வெறும் பொட்டேட்டோஸ் போடுறேன். இப்போ கறி லீஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குங்களா, அது போட்டுறேன். இப்போ சிட்டிகை மஞ்சள், இப்போ சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு டொமேட்டோ மட்டும்தான் இதை போட்டுடணும். போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு சால்ட் போடணும். இப்போ நான் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சடா, பொட்டேட்டோ ஃப்ரை, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ஃபினிஷ். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, இப்போ நான் அந்த மாமா கிச்சனில் பண்ணுறேன். சடா, பாய். சடா, ஃபினிஷ். கீ ரைஸ், பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் பாயில்ட் எக். இந்த காம்பினேஷன் யாராருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க. மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா.